குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் லெசன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 6 ஃபிசிக்ஸில் அடுத்த லெசன் சவுண்டு. ஓகேவா? ஸோ அப்போ இந்த லெசனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் த ப்ரொடக்ஷன் ஆஃப் சவுண்டு. ஸோ அப்போ சவுண்ட் எங்கேருந்து ப்ரொடக்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எக்ஸ்பிளைன் த ப்ராபகேஷன் ஆஃப் சவுண்ட் இன் எ மீடியம். ஒரு மீடியத்தில் சவுண்டினுடைய ப்ராபகேஷன் எப்படி இருக்குது. அனலைஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சவுண்ட். சவுண்டினுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன. எக்ஸ்பிளைன் த வேவ் நேச்சர் ஆஃப் சவுண்டு. சவுண்டினுடைய அந்த அலையினுடைய அந்த இயற்கைத்தன்மை இயல்புத்தன்மை எப்படி இருக்குது. நோ அபவுட் த மெக்கானிசம் ஆஃப் ஹியரிங். நம்ம கேட்கக்கூடிய திறன் எப்படி இருக்குது, வேலை செய்யுது, எப்படி நம்ம காது கேட்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறது. டிஸ்கஸ் அபவுட் த நாய்ஸ் பொல்யூஷன் அண்ட் த வேஸ் டு கண்ட்ரோல் இட். ஸோ நாய்ஸ் பொல்யூஷனையும் அது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விதங்களையும் தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் கோ டு த லெசன். ஸோ இப்போ இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது we hear variety of sounds in our daily life. Thundering of clouds, chirping of birds, mewing of cats, rustling of leaves, music on the radio and the television and the noise of vehicles are some of the sounds that all of us are familiar with. ஸோ நம்ம கேட்கக்கூடிய சவுண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இங்கே இந்த இப்போ மேற் சொன்ன சவுண்ட் எல்லாமே நம்ம டெய்லி லைஃப்பில் கேட்குறது தான். தண்டரிங் ஆஃப் க்ளவுட்ஸ், இடி இடிக்கிறது, பறவைங்க கத்துறது, பூனை கத்துறது, இலைங்க உராசும்போது வரக்கூடிய சவுண்டு, காற்றடிக்கும்போது இலைகள் உரசுகிற சவுண்டு, ரேடியோ, டெலிவிஷன், இது எல்லாமே ரைட்டா. வண்டிகளில் வர சத்தம் எல்லாமே. ஈச் சவுண்டு ஹேஸ் பர்டிகுலர் கேரக்டரிஸ். ஒவ்வொரு சவுண்டுக்கும் ஒரு பர்டிகுலர் பண்புகள் இருக்குது. என்ன அப்படின்னா சவுண்ட்ஸ் எனபிள்ஸ் அஸ் டு கம்யூனிகேட் வித் ஈச் அதர். ஸோ அப்போ சவுண்ட் எனபிள்ஸ் அஸ் டு கம்யூனிகேட் அப்படின்னா சத்தம், அந்த சவுண்ட் ஒலி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அது வந்து பார்த்தோன்னா கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு கருவியாக தான் இருக்குது. அனிமல்ஸ் ஆல்சோ கம்யூனிகேட் வித் அதர் மெம்பர்ஸ் ஆஃப் தர் ஸ்பீசிஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் சவுண்ட். ஸோ அப்போ அனிமல்ஸ், இப்போ நம்ம வந்து பேசக்கூடிய திறன் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் இருக்குது. அதனால் நம்ம வந்து நமக்கு தேவையானதை வாய் விட்டு கேட்குறோம், பேசுகிறோம் இல்லையா. ஸோ அனிமல்ஸ் வந்து என்ன பண்ணல, பேசுகிறக்கூடிய திறன் இல்லை. அப்போ ஆனாலும் அது என்ன எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்குது ஒன்றோட ஒன்று. ஸோ அப்போ அது ஒரு சவுண்டை வச்சு தான். இப்போ கண்ணுக்குட்டிக்கு பசிக்குது அப்படின்னா என்ன பண்ணும், அது ஒரு சவுண்டில் கத்துது. அது அம்மா தாய், அதாவது தாய் பசுவுக்கு தெரியும் போது அது அதுக்கு பால் கொடுக்குது இல்லையா. ஸோ அப்போ அந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா அனிமல்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது எதன் மூலமாக தான் இருக்குன்னா சவுண்டு மூலமாக தான். இப்போ எக்ஸாம்பிளாக ஒரு கோழி குஞ்சே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஆபத்தில் இருக்குது அப்படின்னா அது கத்தக்கூடிய சவுண்டு வேறு மாதிரி இருக்கும். அல்லது ஒரு ஆடோ அல்லது மாடோ அல்லது ஏதோ ஒன்று ஆபத்தில் இருக்குது அப்படின்னா அப்போ கொடுக்கக்கூடிய சவுண்டு வேறு மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ அப்போ கம்யூனிகேட் வித் ஈச் அதர் வித் த ஹெல்ப் ஆஃப் சவுண்டு. Then some sounds like music are pleasing to us and we like to hear them. ஸோ சில சத்தங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பாட்டு கேட்கும்போது நம்ம கேட்குறதுக்கு இதமாக இருக்குது இல்லையா. அண்ட் பட் சம் சவுண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நாய்ஸ் இன் அவர் சரௌண்டிங் இஸ் அன்டிசைர்டு. ஸோ அப்போ நம்ம சரௌண்டிங்கில் டிராஃபிக்கில் இருக்கும்போது, ரோட்டில் இருக்கும்போது அந்த சவுண்ட் வந்து நமக்கு அன்டிசைர்டாக இருக்குது, அதாவது நம்ம விரும்பத்தகாத சத்தமாக இருக்குது இல்லையா. ஸோ இன் திஸ் லெசன் we will study about the production and propagation of sound, human voice system, hearing, noise pollution and the ways to control it. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் சவுண்டு, சத்தம் எங்கேருந்து உருவாகுது. சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ்டு when an object is set to vibrate. அப்போ ஒரு பொருள் வந்து வைப்ரேட் ஆகும்போது, இயங்கும் போது அப்படிங்கிறபோது அது என்னதை உருவாகுது, சத்தத்தை உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. வைப்ரேஷன் மீன்ஸ் எ கைண்ட் ஆஃப் ரேப்பிட் டு அண்ட் ஃப்ரோ மோஷன் ஆஃப் எ பர்டிகுலர். டு அண்ட் ஃப்ரோ மோஷன் அப்படின்னா முன்ன பின்ன போயிட்டு வர்றது அல்லது மேலும் கீழமாக போயிட்டு வர்றது, அதை தான் வந்து பார்த்தோன்னா டு அண்ட் ஃப்ரோ மோஷன் அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டா. This to and fro motion of the particle causes the substances around it to vibrate. ஸோ அப்போ இந்த to and fro motion அப்படிங்கிறது அந்த சப்ஸ்டன்ஸை வந்து என்ன பண்ணுது, அந்த மேட்ரு வந்து வைப்ரேட் ஆக வைக்குது இல்லையா. த சவுண்டு ஸ்ப்ரெட்ஸ் டு த சரௌண்டிங்ஸ். அதனால் வந்து சத்தம் என்ன ஆகுது, அந்த சரௌண்டிங்கில் பரவுது ரைட்டா. டிஸ்ட்ரிபியூட்டட், அதாவது டிஃப்யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டா. தி சப்ஸ்டன்ஸ் த்ரூ விச் சவுண்ட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் இஸ் கால்டு மீடியம். ஸோ அப்போ ஒரு சத்தம் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்மிட்டட் எங்கேருந்து எங்கே வருதோ அதுக்கு பேர் என்னன்னு பேர் அப்படின்னா மீடியம் அப்படின்னு பேர் ரைட்டா. சவுண்டு மூவ்ஸ் த்ரூ த மீடியம் ஃப்ரம் பாயிண்ட் ஆஃப் ஜெனரேஷன் டு த லிசனர். ஸோ அப்போ சத்தம் வந்து எங்கேருந்து எதுக்கு போகுது, ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் ஜெனரேஷன் அப்படின்னா சத்தம் உருவாகக்கூடிய இடத்துலேருந்து டு த லிசனர், அது யாருக்கு கேட்குதோ அந்த கேட்கக்கூடிய வரைக்கும் போகிறதுக்கு பேர் தான் மூமெண்ட், சவுண்டினுடைய மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். we can understand the production of sound with the help of some activities. சில ஆக்டிவிட்டீஸ் மூலம் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி வந்து பார்த்தோன்னா, டேக் த ட்ரே ஆஃப் an empty match box
அண்டு ஸ்ட்ரெச் எ ரப்பர் பேண்ட் அரவுண்ட் இட் அலாங் இட்ஸ் லென்த். ஸோ ஒரு மேட்ச் பாக்ஸினுடைய லென்த்தில் ஒரு ரப்பர் பேண்டை ஸ்ட்ரெச் பண்ணுறோம். தென் ப்ளக் த ஸ்ட்ரெச்டு ரப்பர் பேண்ட் வித் யுவர் இண்டெக்ஸ் ஃபிங்கர். ஸோ இப்போ நம்ம அந்த ஃபிங்கரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதை லேசாக அந்த ரப்பர் பேண்ட் இப்படி சுண்டி விட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும்? வாட் டு யூ அப்சர்வ்? டு யூ ஹியர் எனி சவுண்ட் அப்படின்னா நமக்கு நிச்சயமாக கேட்கும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரப்பர் பேண்டை போட்டு நம்ம பாக்ஸ்லாம் போட்டு விளையாடுவோம் இல்லையா, அதே தான். ஸோ அப்போ போடும்போது நமக்கு என்ன கேட்கும்? ஒரு சித்தார் சவுண்ட் மாதிரி கேட்குதா? அப்போ ஆன் ப்ளக்கிங் த ரப்பர் பேண்ட், நம்ம அந்த ரப்பர் பேண்டை இப்படி சுண்டும் போது இட் ஸ்டார்ட்ஸ் வைப்ரேட்டிங், அது வைப்ரேட் ஆக ஆரம்பிக்குது. யூ கேன் ஹியர் ஏ ஃபீபிள் ஹம்மிங் சவுண்டு. ஃபீபிள் ஹம்மிங் சவுண்ட்னா டொயிங் அப்படின்னு ஒரு சவுண்டு நீளமாக போகுது இல்லையா, ஸோ அதை தான் ஃபீபிள் ஹம்மிங் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆஸ் லாங் அஸ் த ரப்பர் பேண்ட் இஸ் வைப்ரேட்டிங். ஸோ அப்போ ரப்பர் பேண்ட் எவ்வளோ தூரம் வைப்ரேட் ஆகுதோ அது வரைக்கும் அந்த சவுண்டை நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும் இல்லையா. த ஹம்மிங் சவுண்ட் ஸ்டாப்ஸ் ஆஸ் சூன் அஸ் த ரப்பர் பேண்ட் ஸ்டாப்ஸ் வைப்ரேட்டிங். ஸோ அப்போ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்போ நமக்கு சத்தம் கேட்காம போகும்னா அந்த ரப்பர் பேண்ட் வந்து வைப்ரேட் ஆகிறது நிற்கும் போது நமக்கு சத்தம் கேட்காது. திஸ் கன்ஃபார்ம்ஸ் தட் சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை வைப்ரேட்டிங் பார்ட்டிகல்ஸ். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு பொருள் வைப்ரேட் ஆகும்போது தான் அதுலேருந்து தான் நமக்கு சத்தம் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அப்போ அந்த ஒரு பொருள் வைப்ரேட் ஆகிறத நிறுத்துனுச்சுன்னா நமக்கு சத்தம் வராது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். யூ கேன் see this kind of vibration in stringed musical instruments such as guitar and sitar also. ஸோ அப்போ கிட்டாரில் சித்தார் இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இதே மெக்கானிசம் தான் அங்கே இருக்குது. நரம்பு இழுத்து வச்சு கட்டி அதில் தான் என்ன பண்ணுறாங்க, நம்ம ப்ளக்கிங் பண்ணுறோம். ப்ளக் அப்படின்னா சுண்டி விட்றதுன்னு அர்த்தம், ரைட்டா. தென் ஆக்டிவிட்டி 2, டேக் ஏ மெட்டல் ஷாலோ பேன். ஒரு மெட்டல் ஷாலோ பேன் எடுத்துக்கிறோம். ஹேங் இட் at a convenient place in a such a way that it does not touch anything. ஸோ ஒரு பேன் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், எதுலேயும் டச் ஆகாத மாதிரி கட்டி தொங்க விட்டுறோம். நான் ஸ்ட்ரைக் இட் வித் எ ஸ்டிக். அதை ஒரு குச்சி மூலமாக தட்டும்போது என்ன ஆகுது, டச் த பேன் ஜென்ட்லி வித் யுவர் இண்டெக்ஸ் ஃபிங்கர். தட்டிட்டு அதை இண்டெக்ஸ் ஃபிங்கர் நம்ம அதை தொட்டோம் அப்படின்னா do you feel the vibrations? ஸோ அப்போ அதை தட்டும்போது ஏற்பட்ட வைப்ரேஷன்ஸ் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். again strike the pan with the stick and hold it tightly with your hands immediately after striking. do you still hear the sound? அப்படின்னா கேட்காது இல்லையா. ஸோ இப்போ இங்கே வச்சு பார்த்தோன்னா கட்டி தொங்கிட்டு தட்டினா என்ன ஆகுது, அது வைப்ரேட் ஆகிறதையும் சத்தம் நமக்கு கேட்குறதையும் நம்மளால் உணர முடியும். This activity shows that vibrating pan produces sound. ஸோ இப்போ வைப்ரேட்டிங் பேன் எதை ப்ரொடியூஸ் பண்ணுது, சவுண்டாக ப்ரொடியூஸ் பண்ணுது. இன் திஸ் கேஸ் வைப்ரேஷன்ஸ் கேன் பி ஃபெல்ட் பை டச்சிங் த பேன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா அந்த வைப்ரேஷனை நம்ம எப்படி உணர முடியுது, டச் பண்ணுறது மூலமாக உணர முடியுது. பட் இன் சம் கேசஸ் வைப்ரேஷன்ஸ் ஆர் விசிபிள். சில இடங்களில் வந்து பார்த்தோன்னா வைப்ரேஷனை நம்ம கண்ணாலையும் பார்க்க முடியும். ஆக்டிவிட்டி 3 வந்து பார்த்தோன்னா டேக் ஏ மெட்டல் டிஷ், போர் சம் வாட்டர் இன் இட், ஸ்ட்ரைக் இட் ஆஸ் இட்ஸ் ஏஜ் வித் ஸ்பூன். ஸோ ஒரு பெட்டி டிஷ் இல்லைன்னா ஒரு தட்டில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு அதோட ஒரு ஓரத்தில் இல்லை மேலே வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்பூன் மூலமாக இப்படி தட்டுனா என்ன ஆகும், do you hear any sound அப்படின்னா again strike the dish and touch it, can you feel the dish vibrating அப்படின்னு கேட்குறாங்க. look at the surface of water. இப்போ அந்த surface of waterல நம்ம பார்க்கும்போது do you see any movement on the water அப்படின்னா yes. now hold the dish with your hands, watch change do you observe on the surface of water. இதில் நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க, நிறைய ஆக்டிவிட்டிஸ் வேணும், நிறைய கொஷினும் கேட்குறாங்க. அப்போ ஒரு தட்டில் எடுத்து தண்ணி ஊற்றி அது ஸ்பூனில் தட்டும்போது நமக்கு சத்தம் கேட்குதாங்கிறது ஒரு கேள்வி. தட்டு வைப்ரேட் ஆகுதா, அதை தொட்டு பார்த்தோம்னா அது வைப்ரேட் ஆகிறத நம்மளால் உணர முடியுதான்னு ஒரு கேள்வி. அப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய தண்ணியில் ஏதாவது மூமெண்ட்டு தெரியுதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இல்லையா. தென் the above activities show that sound is produced when an object is set to vibrate. அப்போ ஒரு பொருளை நம்ம வைப்ரேட் ஆக விடும்போது அது என்ன உருவாக்குது, produced sound. the sound produced by vibration is propagated from one location to another. ஸோ அந்த ப்ராபகேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த சவுண்டானது என்ன ஆகுது, மூவ் ஆகுது இல்லையா, ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. when it reaches our ear we hear the sound. ஸோ அப்போ வைப்ரேட் ஆகக்கூடிய இடத்துல இருந்து நம்ம காதுக்கு வரைக்கும் அது என்ன ஆகுது, நம்ம கேட்கக்கூடிய தூரம் வரைக்கும் அந்த சவுண்டானது ட்ராவல் ஆகுது இல்லையா. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராபகேஷன் ஆஃப் சவுண்டு. So when you call your friend who is standing at a distance, your friend is able to hear your voice. How your friend is able to hear your voice? ஸோ அப்போ தூரத்தில் நம்ம கூப்பிடக்கூடிய தூரத்தில் கேட்கக்கூடிய தூரத்தில் நம்ம ஃப்ரெண்டு இருக்கான் அப்படின்னா அவனை நம்ம கூப்பிடும்போது நம்ம இங்கேருந்து கூப்பிட்றோம், அந்த சவுண்டு எப்படி அவனை போய் ரீச் ஆகுது. How your friend is able to hear your voice? He is able to hear because of your sound travels from one place to another. ஸோ அப்போ நம்ம பேசக்கூடிய அந்த சத்தம் சவுண்டானது என்ன ஆகுது, ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு
நகருது, ட்ராவல் ஆகுது. As we saw earlier, sound is a form of energy and it needs a medium to travel. ஸோ அப்போ சத்தம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் எ எனர்ஜி. ஆனால் அந்த எனர்ஜி வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ராவல் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை? இட்ஸ் எ மீடியம் ஒன்று தேவை. திஸ் கேன் பி அண்டர்ஸ்டுட் ஃப்ரம் த ஆக்டிவிட்டி கிவன் பிலோ. இங்கே வந்து பார்த்தோன்னா இன்னொரு ஆக்டிவிட்டி கொடுக்குறாங்க. ஆக்டிவிட்டி 4, டேக் எ பெல் ஜார் அண்ட் எ மொபைல் ஃபோன். ஒரு பெல் ஜாரையும் மொபைல் ஃபோனை எடுத்துக்கிறோம். சுவிட்ச் ஆன் த மியூசிக் இன் த மொபைல் ஃபோன் அண்ட் பிளேஸ் இட் இன் த ஜார். ஸோ அப்போ ஃபோனில் சாங்கை ப்ளே பண்ணி அந்த பெல் ஜாருக்குள்ளே வச்சிடும். நான் பம்ப் அவுட் த ஏர் ஃப்ரம் த பெல் ஜார் யூஸிங் எ வேக்கம் பம்ப். ஸோ வேக்கம் பம்ப் மூலமாக அந்த பெல் ஜாருக்குள்ளே இருக்கக்கூடிய காற்றை பூரா நம்ம வெளியே எடுத்துடுறோம். அதனால் வந்து பார்த்தோன்னா என்ன ஆகும்னா அந்த இடத்துல ஒரு வேக்கம், ஒரு வெற்றிடம் உருவாகும். ஆஸ் மோர் அண்ட் மோர் ஏர் இஸ் ரிமூவ்டு ஃப்ரம் த ஜார் அண்ட் the sound from the mobile phone becomes feebler and finally very faint அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த பெல் ஜாருக்குள்ளார வந்து பார்த்தோன்னா உள்ளே இருக்கக்கூடிய காற்றை பூரா நம்ம எடுக்கிறதுனால அந்த பாடிக்கிட்டு இருந்த பாட்டானது சத்தமாக கேட்டது இப்போ என்ன ஆகிட்ருக்கும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக போய் ஃபீபிள் சவுண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஃபெயிண்ட், சுத்தமாக எல்லாம் கேட்காம போயிடும் இல்லையா. ஸோ இப்போ இதுதான் இந்த ஒரு கண்ணாடி பெல் ஜாரு. ஸோ இப்போ அதில் பின்னால் வந்து பார்த்தோன்னா ஒரு டியூப் மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வேக்யூம் டியூப்பு. ஸோ அதன் மூலமாக உள்ளே இருக்கக்கூடிய காற்றை நம்ம வெளியே எடுத்துறோம் இல்லையா. ஸோ இட்ஸ் clear from this experiment that sound cannot travel in vacuum and it needs a medium like air. ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா வெற்றிடத்தில் ஒளி பரவாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அதாவது சவுண்ட் டஸ் நாட் ட்ராவல் அட் த வேக்கம் ஸ்பேஸ். வெற்றிடங்களில் ஒளியானது, சவுண்டானது என்ன ஆகாது, பரவாது. சவுண்டு ட்ராவல்ஸ் இன் வாட்டர் அண்டு சாலிட்ஸ் ஆல்சோ. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு மீடியம் இருந்தால் தான் சவுண்டு நமக்கு கேட்கும். அது வாட்டராகவும் இருக்கலாம் அல்லது சாலிடாகவும் இருக்கலாம், ரைட்டா. The speed of sound is more in solids than in liquids and it's very less in gases. ஸோ அப்போ சாலிடாக இருக்கும்போது அதில் சத்தம் அதிகமாகவும் வாட்டரில் கம்மியாகவும் கேஸஸில் ரொம்ப ரொம்ப கம்மியாகவும் இருக்குது இல்லையா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்டிவிட்டி 5. ஸோ இப்போ டேக் 2 stones and strike them together and listen to the sound produced by them. ஸோ அப்போ 2 கல் எடுத்து நம்ம அதை தட்டும்போது அதுலேருந்து சத்தம் வர்றதை நம்மளால் கேட்க முடியுதா அப்படிங்கிறாங்க. Now take the stones under water and strike them. ஸோ இப்போ தண்ணிக்குள்ளார அந்த 2 கல்லை தட்டும்போது you will find that the sound produced by the stones under water is feeble and not very clear. ஸோ தண்ணிக்குள்ளார அந்த கல்லை தட்டும்போது அங்கே என்ன கேட்கல, நமக்கு கிளியர் சவுண்டு கேட்கல, இல்லை ஃபீப்ளர், ரொம்ப கம்மியாக கேட்குது, ரைட்டா. The speed of sound is the distance traveled by sound in 1 second அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்பீட் ஆஃப் சவுண்டு, ஒளியினுடைய வேகம் அப்படிங்கிறது 1 செகண்டில் ஒளி எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுதோ அதுதான் அதோடைய ஸ்பீட் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் டினோட்டட் பை வி. இட் இஸ் ரெப்ரசன்டட் பை த எக்ஸ்பிரஷன் v = n lambda அப்படின்னு சொல்கிறோம். வேர் n இஸ் த ஃப்ரீக்வன்சி அண்ட் lambda இஸ் த வேவ் லென்த். அந்த ஒய் லெட்டர் தலைகளாக போட்டிருக்காங்களே, ஸோ அதுக்கு பேர் லேம்டா அப்படின்னு பேர், ஓகேவா. ஸோ அது வேவ் லென்த்தை குறிக்கக்கூடியது. வேவ் லென்த் அப்படின்னா சவுண்டு எப்பயுமே என்னதாகும், வேவ் மாதிரி தான் போகும், அதாவது அலை இயக்கமாக தான் போகும். ஸோ அப்போ அந்த வேவ் லென்த்தினுடைய நீளம் எவ்வளவோ அதை தான் லேம்டா அப்படின்னு சொல்கிறோம், ரைட்டா. தென் மோர் டு நோ, wavelength is the distance between 2 consecutive particles which are in the same phase of vibration. ஸோ wavelength அலை நீளம் அப்படிங்கிறது 2 டிஸ்டன்ஸ், எங்கே டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 கான்சிக்யூட்டிவ் பார்ட்டிகல்ஸ், 2 பார்ட்டிகல்ஸுக்கு இடைப்பட்ட தூரம், எங்கே சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுதோ அங்கேருந்து எங்கே ரிசீவ் ஆகுதோ அந்த ரிசீவர் வரைக்கும், ரைட்டா. இட் இஸ் டினோட்டட் பை த கிரீக் லெட்டர் லேம்டா. த யூனிட் ஆஃப் wavelength இஸ் எ மீட்டர். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராப்ளம் வந்து நம்ம கடைசியாக பார்க்கலாம். The speed of sound depends on the properties of the medium through which it travels, like temperature, pressure and humidity. The speed of sound depends on the properties of medium. ஸோ அப்போ ஒரு சவுண்டினுடைய வேகம் அப்படிங்கிறது அது இருக்கக்கூடிய மீடியத்தினுடைய ப்ராப்பர்ட்டியை பொறுத்து, ரைட்டா. இப்போ அந்த மீடியம் என்னவா இருக்கலாம், டெம்பரேச்சராக இருக்கலாம், ப்ரெஷராக இருக்கலாம், அல்லது ஹியூமிடிட்டி, மாய்ஸ்சர்னு சொல்கிறோம்ல, ஈரப்பதம், அதாக இருக்கலாம். In any medium, as the temperature increases, the speed of sound also increases. ஸோ அப்போ எந்த மீடியமாக இருந்தாலும் டெம்பரேச்சர், வெப்பநிலை அப்படிங்கிறது increases the speed of sound, அதிகப்படுத்துறது, also increases. For example, the speed of sound in air is 331 meter second power minus 1 at 0 degree Celsius. ஸோ அப்போ 0 degree Celsiusல வந்து பார்த்தோன்னா 331 மீட்டர் ஒரு செகண்டுக்கு போகுது அப்படின்னா, and 344 meter second power minus 1 at 22 degree Celsius. 22 டிகிரி செல்சியஸ்லையும் கிட்டத்தட்ட எவ்வளோ போகுது,
அந்த 344 கிட்டத்தட்ட 331 344 அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃப்ரென்சஸ். The speed of sound at a particular temperature in various medium are listed in table 6.1. ஸோ அப்போ வேரியஸ் டெம்பரேச்சரில் சவுண்டுடைய வேவ் லென்த் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் டிஃப்ரெண்ட் மீடியம் ஆட்டு 25 டிகிரி செல்சியஸில். சாலிடு அலுமினியத்தில் வந்து பார்த்தோன்னா 6420 மீட்டர் per second பவர் -1, ஸ்டீலில் 1960, அயனில் 1950. ஸோ அப்போ அதனுடைய மீட்டர் எத்தனை மீட்டர் அப்படிங்கிறது ரைட்டா. அதே வந்து பார்த்தோன்னா லிக்விடில் சீ வாட்டர் கடல் தண்ணியாக இருந்துச்சுன்னா 1530, டிஸ்டில்டு வாட்டரில் 1498. ஏன் டிஸ்டில்டு வாட்டர் சீ வாட்டருக்கு ஏன்னா சார் வித்தியாசம் அப்படின்னா, கடல் தண்ணியில் வந்து பார்த்தோன்னா அதிக மினரல்ஸ் அதாவது சால்ட் வந்து நிறைய இருக்கும். அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த வேவ் லென்த் சவுண்டு வந்து அந்த மினரல்ஸ் அப்படிங்கிறது ஒரு மீடியமாக எடுத்துகிட்டு அதில் ட்ராவல் போகும் வாட்டரில். அதே வந்து பார்த்தோன்னா டிஸ்டில்டு வாட்டரில் எடுத்துக்கிட்டோம்னா வெறும் H2O மட்டும்தான் இருக்கும், தேர் இஸ் நோ மினரல். அப்போ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ராவல் ஆகக்கூடிய தூரம் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கேஸஸ். ஹைட்ரஜன் வந்து 1284, ஆக்சிஜன் வந்து 316 தான் இருக்கும் ரைட்டா. ஸோ இவ்வளோ தூரம் தான் ட்ராவல் பண்ணும். We saw that sound travels in different medium with different speed. Now let us see how it travels in a medium. இது எப்படி ஒரு மீடியத்தில் ட்ராவல் பண்ணுது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். When a body vibrates, the particle of the medium in contact with the vibrating body is first displaced from its equilibrium position. ஸோ அப்போ when a body vibrates, ஒரு சப்ஸ்டன்ஸுடைய பாடி வந்து வைப்ரேட் ஆகும்போது the particle of the medium, அந்த மீடியத்தில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல் வந்து பார்த்தோன்னா கான்டாக்ட் வித் த வைப்ரேட்டிங் பாடி. ஸோ இப்போ அங்கே இருக்கக்கூடிய வைப்ரேட்டிங் பாடியோடு என்ன ஆகுது, கான்டாக்ட் ஆகுது. ஸோ அப்போ கான்டாக்ட் அதாவது ரெண்டுக்கும் தொடர்பு ஏற்படும் போது இட் இஸ் ஃபஸ்ட்டு டிஸ்பிளேஸ்டு ஃப்ரம் இட்ஸ் ஈக்லிபிரியம் பொசிஷன். அதனுடைய அந்த ஈக்லிபிரியம் அந்த ரெஸ்டிங்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இப்போ அதுலேருந்து அந்த 0 பாயிண்ட்லேருந்து அது என்ன ஆகுது, மாற ஆரம்பிக்குது. இட் தென் எக்ஸட்ஸ் எ ஃபோர்ஸ் ஆன் த அட்ஜசன்ட் பார்ட்டிகல். எக்ஸட்ஸ் அப்படின்னா தென் எக்ஸட்ஸ் த ஃபோர்ஸ் ஆன் த அட்ஜசன்ட் பார்ட்டிகல். பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிகல்ஸோட என்ன ஆகும், போய் எக்ஸட் ஆகும், அதாவது டச்சப் ஆகும். திஸ் ப்ராசஸ் கண்டினியூஸ் இன் த மீடியம் டில் த சவுண்ட் ரீச்சஸ் த இயர் ஆஃப் த பர்சன். ஸோ அப்போ இது தொடர்ந்து இது என்ன ஆகிட்டு இருக்கும், அந்த எக்ஸட்ஸ் ஆஃப் எ ஃபோர்ஸ் அட்ஜசன்ட் பார்ட்டிகல் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த பொருளுக்கு அந்த அந்த சவுண்டானது என்ன ஆகும், ட்ராவல் ஆகி போயிட்டே இருக்கும். எது வரைக்கும் போகும், யாருக்கு நான் கேட்கணும்னு நம்ம கூட்டமோ அவங்க வரைக்குமே ரைட்டா. In order to understand this, let us consider a vibrating tuning fork. ஸோ tuning fork அப்படிங்கிறது ஒத்திசைவு கம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. when a vibrating tuning fork moves forward, முன்னோக்கி போகும்போது it pushes and compress the air in front of it, creating a region of high pressure. This region is called a compression, capital C, as shown in figure 6.1. ஸோ டியூனிங் ஃபோர்க் வந்து முன்னோக்கி ஃபார்வர்டு மோஷன்ஸுக்கு வரும்போது அங்கே என்ன நடக்குது, கம்ப்ரெஷன் நடக்குது. அதே when it moves backward, பின்னோக்கி போகும்போது it creates a region of low pressure called rarefaction. ஒன்று முன்னோக்கி வரும்போது ஹை ப்ரெஷரில் கம்ப்ரெஷனும், பின்னோக்கி போவையில் லோ ப்ரெஷரில் ரேர்ஃபேக்ஷனும் நடக்குது, கேபிட்டல் ஆர். These compressions and rarefactions produce the sound wave which propagates through the medium. ஸோ இப்போ இந்த ரேர் ஃபங்க்ஷனும் அதாவது கம்ப்ரெஷனும் ரேர்ஃபேக்ஷன் ரெண்டும் சேர்ந்து தான் ப்ரொடியூஸ் த சவுண்ட் வேவ், ஒலி அலைகளை உருவாக்கும். இந்த ஒலி அலைகள் அப்படிங்கிறது which propagates through the மீடியமில் தான் ட்ராவல் ஆகி போகும். ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்தோன்னா டியூனிங் ஃபோர்க் அப்படின்னு சொல்லுவோம். சிஆர் அப்படின்னு சொல்லுவோம். சிங்கிறது கம்ப்ரெஷன் ஜோனு, ஆர் அப்படிங்கிறது என்னது, ரேர்ஃபேக்ஷன் ஜோன் ரைட்டா. ஸோ அப்போ இந்த இதுதான் வந்து டியூனிங் ஃபோர்க். இந்த டியூனிங் ஃபோர்க் வந்து முன்னோக்கி நகரும்போது என்ன நடக்கும், கம்ப்ரெஷன் அதிக ப்ரெஷர்னால கம்ப்ரெஷன் நடக்கும், அதனால் கிட்ட வேவ் லென்த் இருக்கும். அதே பின்னோக்கி பேக்வேர்ட் ஆகும்போது அந்த இடத்துல ரேர்ஃபேக்ஷன் நடக்கும். ஸோ லோ ப்ரெஷர் வர்றதுனால அந்த இடத்துல ரேர்ஃபேக்ஷன் தள்ளி போகிறது. ஸோ அப்போ இந்த வைப்ரேட்டிங் அப்படிங்கிறது அப்படியே முன்ன பின்ன டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் அப்படின்னு சொன்னோம். ஸோ அப்படி ரொம்ப நேரம் ஆடுற வரைக்கும் என்ன ஆகிட்ருக்கோம், இந்த மாதிரி விட்டு என்ன ஆகிட்டு வரும், அதாவது சி அண்ட் ஆர், அதாவது கம்ப்ரெஷனும் ரேர்ஃபேக்ஷனும் மாறி வந்துட்டுருக்கோம் ஆல்டர்னேட் ஃபார்ம்ஸில். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சவுண்ட் வேவ்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் ஆக்டிவிட்டி வந்து பார்த்தோன்னா த்ரோ எ ஸ்டோன் இன்டு எ பூல் ஆஃப் ஸ்டில் வாட்டர். ஒரு நிற்கக்கூடிய தண்ணியில் ஒரு கல் எடுத்து வேகமாக எறிகிறோம். இட் ப்ரொடியூசஸ் வேவ்ஸ். அது என்ன பண்ணும், வேவ்ஸ் அலைகளை உண்டு பண்ணும். which is spread rapidly over the surface of water and they travel in all directions.
ஸோ அப்போ நம்ம போட்ட கல்லை வந்து அது சென்டராக வச்சுட்டு அதை சுற்றி என்ன ஆகும், அலைகள் உருவாகும். அந்த அலைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குது, விச் ஸ்ப்ரெட் ரேப்பிட்லி ஓவர் த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர். அப்படின்னா அப்படியே அந்த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர் ஃபுல்லாக என்ன ஆகுது, அந்த அலைகள் வந்து பரவுது. Do water particles move away from the point of disturbance அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, செக் இட் பை பிளேசிங் கிரைன்ஸ் ஆஃப் sawdust ஓவர் த வாட்டர். ஸோ இப்போ இதை செக் பண்ணுறதுக்கு, அதாவது இது மூமெண்ட் ஆகி நகரும் போது தண்ணியும் நகருதா அப்படின்னு பார்த்தோன்னா அதை செக் பண்ணுறதுக்கான ஒரு ஆக்டிவிட்டி தான் இது. என்ன பண்ணுறோம், பிளேசிங் கிரைன்ஸ் ஆஃப் sawdust, ஒரு sawdust எடுத்து அந்த நிற்கக்கூடிய தண்ணியில் நம்ம போடுறோம். தே do not மூவ் அவே, எங்கேயும் நகரல. இன்ஸ்டெட் தே merely move up and down about their mean position. ஸோ அப்போ அது என்ன ஆகலை, டிஸ்டன்ஸில் போகல, ஆனால் மேலே கீழே ஃபங்க்ஷன்ஸ் வருது. அதாவது எங்கே வருது, எங்கே சொன்னோம், டவுன்வார்டாகவும் அப்வார்டாகவும் வருது. மூவ் அப் அண்டு டவுன் about their mean position, அதோடைய பொசிஷன்லேருந்து அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் பண்ணுது. ஸோ திஸ் அப் அண்ட் டவுன் about their mean position, similarly sound travels in the form of a wave. ஸோ இப்போ இந்த தண்ணியில் போட்ட கல்லை சுற்றி என்ன ஆகுது, சர்க்கம்ஸ்டன்ஸ், அதாவது சர்க்கிளாக வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த வேவ் லென்த் மேலேயும் கீழேயும் போயிட்டு உருவாக்குது இல்லையா, அதே மாதிரி தான் சவுண்டு என்ன ஆகுது, இந்த அட்மாஸ்பியரில் ட்ராவல் ஆகுது. ஸோ சவுண்ட் இஸ் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு த்ரூ த ஏர் ஆர் எனி அதர் மீடியம். ஸோ இப்போ ஏர் மூலமாகவோ அல்லது எனி அதர் மீடியம் மூலமாகவோ அந்த சவுண்டானது என்ன ஆகுது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்த ஃபார்ம் ஆஃப் மெக்கானிக்கல் வேவ்ஸ். மெக்கானிக்கல் வேவ்ஸ் அப்படின்னா இயங்கக்கூடிய அலைகள் வழியாக. Mechanical wave is a disturbance which propagates in a medium due to repeated periodic motion of the particles of the medium. ஸோ அப்போ மெக்கானிக்கல் வேவ் அப்படிங்கிறது என்னது, a disturbance which propagates in a medium, ஒரு மீடியத்தில் இருக்கக்கூடிய அந்த சவுண்ட் ப்ராபகேஷன் டியூ டு த ரிப்பீட்டட் பீரியாடிக் மோஷன். அப்படின்னா தொடர்ந்து அது எப்போல்லாம் ரிப்பீட் ஆகுது, டியூ டு த பீரியாடிக் மோஷன்ஸ், தொடர்ந்து அது இயங்கிட்டே இருக்கல ஒரு டைம் பீரியடில். ஸோ அப்போ அதை தான் வந்து என்னென்னு சொல்கிறோம், அதனுடைய மீன் பொசிஷனை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், நம்ம என்ன சொல்கிறோம், மெக்கானிக்கல் வேவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ரைட்டா. த டிஸ்டர்பன்ஸ் விச் இஸ் காஸ்டு பை த வைப்ரேஷன்ஸ் ஆஃப் த பார்ட்டிக்கல் இஸ் பாஸ்டு ஓவர் டு த நெக்ஸ்ட் பார்ட்டிக்கல். இட் மீன்ஸ் தட் எனர்ஜி இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் ஒன் பார்ட்டிக்கல் டு அனதர் ஆஸ் எ வேவ் மோஷன். ஸோ இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த டிஸ்டர்பன்ஸ் விச் காஸ்டு பை த வைப்ரேஷன்ஸ் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் இஸ் பாஸ்டு ஓவர் டு த நெக்ஸ்ட் பார்ட்டிகல். ஸோ இதை வந்து அப்படியே பாஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பார்ட்டிகளுக்கு போயிடுறாங்க. இதில் இட் மீன்ஸ் தட் எனர்ஜி இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் ஒன் பார்ட்டிகல் டு அனதர் ஆஸ் எ வேவ் மோஷன். ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த எனர்ஜியானது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது எங்கேருந்து, ஃப்ரம் ஒன் பார்ட்டிக்கல்லேருந்து அனதர் பார்ட்டிகல்ஸுக்கு வேவ் மோஷன் மூலமாக அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது.